Hey guys, இன்னைக்கு நம்ம ஏஇசெட் ஐஓடியோட ஸ்மார்ட் ஸ்விட்ச் 4 நோடு உள்ள ஸ்மார்ட் ஸ்விட்ச் பார்க்க போகிறோம். இதுதான் பாக்ஸு, ரொம்ப சின்ன சைஸ் தான் இருக்குது. எல்இடி ஸ்ட்ரிப் இந்த மாதிரி இது ஒர்க் பண்ணும். ஒய்ஃபை 2.4 GHz ஒர்க் ஆகுது. நியூட்ரல் லைன் கொடுத்துக்கணும். இது நம்ம ஸ்விட்ச் ஒன்று கனெக்ட் பண்ணுறோம். 1 2 3 4. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளோட சப்ளை பாயிண்ட்டு, இது நம்மளோட நியூட்ரல் பாயிண்ட்டு. நியூட்ரலில் உள்ளதை எடுத்து ஒரு பிளாக் ஒயர் மூலமாக நியூட்ரல் கொடுத்தேன். தென் வந்து ஒரு லயன், அந்த சப்ளை பாயிண்ட்டை வந்து லயனில் கொடுத்துட்டேன், எல்லில் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இதில் உள்ள லோடு, அதாவது லோடுன்னு சொன்னோம்னா இப்போ பல்புக்கு போகிற ஒயரு, ஃபேனுக்கு போகிற ஒயரு, இது எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். இந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கு உள்ளதை வந்து இதில் கனெக்ட் பண்ணக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஹெவி எக்யூப்மெண்ட் லைக் ஒரு பவர் ட்ரில்லர் இது மாதிரி போட்டிங்கன்னா இதில் உள்ள ரிலே வந்து உங்களுக்கு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மெயின் ப்ளக் பாயிண்ட்டை அஸ் யூஸ்வல் நார்மல் ப்ளக்கு ஆப்ரேஷன்லேயே விட்டுருங்க. உங்களுக்கு வந்து இப்போ ஒரு லைட்டுக்கும் ஒரு ஃபேனுக்கும் இப்போ நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். காய்ஸ் இப்போ நம்ம வந்து ஃபேனோட ரெகுலேட்டரை வந்து லோடு 1 இது கொடுத்துட்டோம். தென் லைட்டோட இன்புட்டை வந்து லைட்டோட லோடை வந்து இதில் கொடுத்துட்டோம், 2ஆம் நம்பர் சுவிட்சில் கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம சென்சிங் சுவிட்சு கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஒர்க் முடிஞ்சிருச்சு. கைஸ் இப்போ நான் ஸ்விட்ச் 1, அதாவது பிளாக் சென்சிங் ஒயரை வந்து ஒரு அடிஷ்னல் கேபிள் மூலமாக நான் வந்து ஸ்விட்சு, இந்த நம்ம மேனுவல் ஸ்விட்ச் இருக்குல்ல, அதில் நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணுற பொசிஷன் இருக்குங்களா, அதில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்கேஸ் இதில் சப்ளை வந்து இதில் அந்த சப்ளை டிடெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மிஷினில் உள்ள ரிலே வந்து இதுக்கு சப்ளை கொடுக்கும். இதான் அதில் உள்ள மெக்கானிசம். ஆல்சோ நம்ம ஸ்விட்சை ஆஃப் பண்ணியிருந்தோம்னா அந்த இதையும் சென்ஸ் பண்ணி இதை ஆஃப் பண்ணி இந்த ஸ்விட்சுக்கு வந்து லோடை வந்து கட் பண்ணி விட்டுரும். இதான் அதில் உள்ள மெக்கானிசம். அதே மாதிரி இப்போ செகண்ட் ஸ்விட்சுக்கு வந்து லைட் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். லைட் கனெக்ஷனுக்கு வந்து ப்ரௌன் கலர் ஒயர் செகண்ட் ஸ்விட்சுக்கு. தென் இது வந்து தேர்டு லோடுக்கு உள்ளது. இது வந்து ஆரஞ்சு வந்து உங்களுக்கு ஃபோர்த் லோடுக்கு உள்ளது. ஓகேவா? ஆல்சோ நான் வந்து அடிஷ்னலாக இங்கே ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். எதுக்குன்னா இதை நான் வந்து ஒரு இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர் காமிக்கும். இன்கேஸ் நம்ம வந்து சுவிட்சை ஒரு 5-6 தடவை கண்டினியூஸாக ஆஃப் அண்ட் ஆன் பண்ணோம்னா பேரிங் மோடுக்கு என்ட்ரு ஆகி நம்ம வந்து ஒய்ஃபை நெட்ஒர்க்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் இருக்குது. ஸ்டேட்டஸ் எல்இடி இருக்கிறதுனால அதை இண்டிகேட் பண்ணுறது தெரியணுங்கிறதுக்காக நான் இங்கே ஒரு அடிஷ்னலாக ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். என்னோட மொபைலில் உள்ள ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து கனெக்ட் ஆனோன்னா உங்களுக்கு வந்து இந்த சிக்னல் வந்து உங்களுக்கு டிசேபிள் ஆகிரும். இப்போ நான் வந்து இதோட ஆப்போட ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன், அப்புறம் ஒர்க்கிங் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம இனிஷியல் செட்டப் பண்ண போகிறோம். ஒரு எல்இடி வந்து பிளிங்கிங் ஆகிட்டே இருக்குல்ல, இப்போ வந்து இது வந்து பேரிங் மோடுக்கு என்ட்ரு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன் ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். ஸ்மார்ட் லைஃப்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது கூகுள் ப்ளே ஸ்டோரில். அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா ஆட் டிவைஸ்னு ஒன்று வரும். அதை கொடுத்துட்டு ஓகே, ப்ளூடூத் ஆன் பண்ண சொல்லணும்னு சொல்லுது. ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஆட் டிவைஸ் கொடுத்தோம்னா கன்ஃபார்ம் நியூ டிவைஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுதா, இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட ஒய்ஃபை நெட்ஒர்க்கை செலக்ட் பண்ண சொல்லுவோம்.
ஓகே, இது வந்து என்னோடய ஒய்ஃபை நெட்வொர்க், அதோட பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். இப்போ ஆடிங் டிவைஸ்ன்னு சொல்லி லோட் ஆகும். ஓகே, ஒன்ஸ் கான்ஃபிகர் ஆயிடுச்சு. கான்ஃபிகர் ஆனாலும் அப்ளிகேஷன் யூஐ இப்படி தான் இருக்கும். இது இந்த இமேஜ் வந்து டேப்லெட் சைஸுங்கிறனால இது வரையும் எக்ஸ்பேண்ட் ஆகலை. இப்போ நான் வந்து டாப் லைட் ஒன் நான் ஏற்கனவே ப்ரீஃபிக்ஸ் பண்ணது அதை கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு லைட் ஆன் ஆயிடுச்சு. கிளிக் பண்ணுறேன், ஆஃப் ஆயிடுச்சு. சிமிலர்லி ஃபேனுக்கும் நான் வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். ஃபேன் வந்து சுவிட்ச் ஒன்னில் இருக்குது. ஸோ இப்போ வந்து லோடு வருது உங்களுக்கு. ஓகே, ஆல்சோ இதில் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் என்னென்னா, அதில் வந்து ப்ளூடூத்து இருக்குது இந்த ஏஇசெட் ஐஓடியில். இன்கேஸ் உங்களோட ரவுட்டர், அதாவது நான் இப்போ வந்து என்னோடய மொபைல் ஹாட்ஸ்பாட்டை தான் நான் வந்து ரவுட்டராக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த டிவைஸுக்கு. இந்த கேஸில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் வந்து என்னோடய ப்ளூடூத்தில் ஆன் பண்ணி வச்சுட்டு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டோம்னா போதும். இதில் வந்து டிஒய்ன்னு சொல்லி ஒரு டிவைஸ் ஒன்று காட்டும். அந்த டிவைஸில் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகும். இப்போ அப்ளிகேஷனில் பாருங்கள், இப்போ நம்ம சுவிட்ச் எல்லாமே ஆஃபில் தானே இருக்குது. இப்போ வந்து எதுவுமே இது வந்து நெட்வொர்க்லேயே கனெக்ட் ஆகலை. ஸோ வந்து இண்டிகேஷன் காமிக்குது நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகலைன்னா. இப்போ நான் வந்து சுவிட்ச் ஒன்று ஆன் பண்ணுறேன். ப்ளூடூத் மூலமாக உங்களுக்கு வந்து ஆன் ஆகிக்கும், ஆஃப் ஆகிக்கும். அதே மாதிரி ஃபேன் ஒன்று, அதுவும் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் மூலமாக. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இப்போ ரவுட்டரே வேலை செய்யலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் ஃபங்க்ஷனாலிட்டியும் நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ வந்து இந்த டிவைஸை வந்து நான் வந்து என்னோடய கூகுள் அசிஸ்டண்ட்டு அல்லாடி அலெக்ஸா இந்த மாதிரி எதுவும் டிவைஸோட கனெக்ட் பண்ணணும்னா நம்ம தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோல்னு சொல்லி ஒரு இது இருக்குது. இதில் போயிட்டு நம்ம கூகுள் அசிஸ்டண்ட்டு லிங்க் பண்ணிட்டோம்னா லிங்க் ஆயிரும். லிங்க் ஆனதும் இப்போ நான் ஷாப் ஸ்விட்சுன்னு சொல்லி நேம் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து டர்ன் ஆன் ஷாப் ஸ்விட்ச் ஒன் பார்த்தீங்களா? டர்ன் ஆன் ஷாப் ஸ்விட்ச் ஒன்றுன்னு சொன்னோன்னே ஆன் ஆயிடுச்சு. ஹே கூகுள், டர்ன் ஆஃப் ஷாப் ஸ்விட்ச். Sure, turning off the shop switch. இது வந்து நீங்கள் இன்டர்நெட் எனேபிள்ட் ஆகியிருந்தால் தான் அது வந்து இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகும். டர்ன் ஆஃப் ஷாப் லைட் ஒன். டர்ன் ஆஃப் ஷாப் ஃபேன். இப்போ அஸ் யூஸ்வல் நம்மளோட ரெகுலர் ஸ்விட்சு ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்டேட்டஸ் இண்டிகேஷனுக்காக இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு என்ன இது தெரியும் அப்படிங்கிறதுக்காக.